கல்லால அடிச்சாலும் கனியத்தானே நான் கொடுப்பேன். சொல்லால அடிச்சாலும் ஞான ரத்தினம் தான் கொடுப்பேன். உன்னை போல நானும் ஆகணும் பாபா, சொன்ன வழி நானும் நடக்கணும். உன்னை போல நானும் ஆகணும் பாபா, சொன்ன வழி நானும் நடக்கணும். ஓம் சாந்தி. 3/5/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, உயிருள்ள பொழுதே உங்கள் புத்தியில் இருந்து இந்த துன்ப தாமத்தை நீக்கிவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தை குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த ஒரு சிறிய முயற்சியை செய்யுமாறு வினவுகின்றார்? பதில்: தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, காமமே கொடிய எதிரி என்பதால் அதனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த சிறிய முயற்சியையே நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நீங்கள் முற்றிலும் தூய்மையானவர்களாக வேண்டும். தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகுவது என்றால் நீங்கள் தெய்வீகமானவர்கள் ஆக வேண்டும். தெய்வீகமானவர்கள் ஆகுபவர்களால் ஒரு கல் ஆக முடியாது. குழந்தைகளான நீங்கள் அழகிய மலர்கள் ஆகும் பொழுது தந்தை தனது கண்களில் உங்களை அமர்த்தி திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்வார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தையின் கட்டளைக்கேற்ப நடப்பதற்கு நீங்கள் பேண வேண்டிய விழிப்புணர்வு. ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள். எங்கள் நெற்றியின் மத்தியில் நாங்கள் வசிக்கின்றோம். நாங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். இது எங்களது இறை குடும்பம். ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கின்ற பழக்கத்தை பதித்து கொள்ளுங்கள். 2. தர்மராஜின் தண்டனையில் இருந்து விடுதலை அடைவதற்கு உங்கள் கர்ம கணக்குகள் முழுவதையும் தீர்த்திடுங்கள். மாயையை கட்டுப்படுத்துவதற்கும் சதோபிரதான் ஆகுவதற்கும் நீங்கள் பெற்றுள்ள மந்திரத்தை நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். எந்த சூழ்நிலையிலும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பாதவர்களும் ஒரு புள்ளி வடிவில் ஸ்திரமானவர்களாகி ஒவ்வொரு பணியிலும் பிறருக்கு நாடகம் என்னும் புள்ளியை நினைவூட்டுபவர்களுமாகிய குழந்தைகளே தடைகளை அழிப்பவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பிறரை சக்தி வாய்ந்தவர்களாக்கி அவர்களை வெற்றியின் இலக்கிற்கு அண்மையில் கொண்டு வருகின்றார்கள். சில எல்லைக்குட்பட்ட வெற்றியின் பேறுகளை பார்ப்பதில் மாத்திரம் அவர்கள் சந்தோஷம் அடைவதில்லை. ஆனால் அவர்கள் எல்லையற்ற வெற்றி சொரூபங்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் சதா ஸ்திரமானவர்களாகவும் ஒரு மேன்மையான ஸ்திதியிலும் இருக்கின்றார்கள். தங்கள் சொந்த வெற்றியின் ஸ்திதி மூலம் அவர்கள் வெற்றியில் பின்தங்கியிருப்பதையும் கூட மாற்றிவிடுகின்றார்கள். ஸ்லோகம். ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்களை பெறுங்கள். நீங்கள் மிக விரைவில் மாயையை வெல்பவர்கள் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. பூந்தோட்ட காவல்காரு, பூக்களை காக்கும் தோட்டக்காரு, பூவாக நான் தான் இருக்கிறேன். எனக்குள்ள மனமாக நீதான் இருக்கிற. பூவாக நான் தான் இருக்கிறேன். எனக்குள்ள மன்னவா நீ